நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸ் பார்த்தீங்கன்னா, இந்த ஃபோட்டோ சென்ட் பண்ணி, "ப்ரோ இத எப்படி ப்ரோ எடிட் பண்றது?" அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இப்ப இன்ஸ்டாகிராம்லயும் இந்த மாரி போஸ்ட் தான் இப்ப நெறையா ட்ரெண்ட் ஆகுது. இத எப்படி மேக் பண்றதுன்னு சிம்பிளா பார்ப்போம் வாங்க. எப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல புதுசா பார்க்குறீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடயே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கங்க. இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்ப இந்த போஸ்ட் வந்து எந்த ஆப்ல எடிட் பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா, இன்சர்ட் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணோனே காலேஜ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிட்டு ஏஐ பிளெண்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிட்டு இப்போ நீங்கள் எடிட் பண்ணணும்னு நினைக்கிற உங்களுடைய ஃபோட்டோஸை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் 2 ஃபோட்டோ ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் எத்தனை ஃபோட்டோ வேணால் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு இந்த டிக் ஐக்கான் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கீழே வந்து இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் காமிக்கும். இதில் வந்து உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு ஃபோட்டோ வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஃபோட்டோ கிளிக் பண்ணிட்டு இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அட்ஜஸ்ட் பண்ணிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, அட்ஜஸ்ட் பண்ணிட்டு பிளெண்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிட்டு இதையும் கொஞ்சம் லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அட்ஜஸ்ட் பண்ணிட்டு ரேஷியோ கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் என்ன சைஸ் வேணுமோ உங்களுக்கு அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் போடுறதுனால நான் இன்ஸ்டாகிராமே கிளிக் பண்ணிட்டேன். கிளிக் பண்ணிட்டு மேலே பார்த்தீங்கன்னா சேவ்னு ஒரு ஐக்கான் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபோட்டோ வந்து சேவ் ஆயிரும். இப்போ நான் அதிலே 4 ஃபோட்டோஸ் வச்சு எடிட் பண்ணி காமிக்கிறேன். இந்த மாதிரி 4 ஃபோட்டோஸ் செலக்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி நீங்கள் வந்து ஃபோட்டோ வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அட்ஜஸ்ட் பண்ணிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, பேக் வந்துட்டு பிளெண்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு லைட்டாக அதையும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அட்ஜஸ்ட் பண்ணிட்டு லாக் அவுட் வந்துட்டு நீங்கள் என்ன டிசைனில் உங்களுக்கு வேணுமோ அந்த டிசைனை வச்சுக்கோங்க.